கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு சின்ன டெஸ்ட் மணியாக சொல்லிட்டு போலாட வந்திருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆன ஒன்றுமே வர பிரச்சனை 2 பிரச்சனை தான். ஒன்று வேலை இருக்கணும், இன்னொன்று கல்யாணம் உடனே குழந்தை. ஆனால் எனக்கு 2 பிரச்சனை தான். கல்யாணம் ஆன உடனே வேலை இல்லை, சரியான வேலை இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்ட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு எனக்கே தோணுச்சு, சரி ஒரு நாள் காலையில் ஏந்து ப்ரேயர் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு. ஒரு நாள் காலையில் ஏந்து ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு தான் ஆசை அதிகமாக இருக்குமே. என் ஆசை என்னென்னா நான் ஒரு 10 பேர் வேலை கொடுக்கணும், எனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்கணும் அப்படின்ட்டு விளையாட்டுத்தனமாக ஜெபிச்சேன். டப்புன்னு போயிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் டீம் லீடராக கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. சரி நானே எதிர்பார்க்கல, சரி நம்ம ப்ரேயர் பண்ணோம் கிடச்சிச்சு, அதோட நம்ம ப்ரேயர் கண்டினியூ பண்ணால் போகிறல, வேலை கிடைச்சிது, அதோட அந்த ப்ரேயர் அங்கேயே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 6-7 மாதம் போனதும் குழந்தைன்னொன்னுமே மறுபடியும் திருப்பி ஜெபிக்கிறேன். ஒரு மாதம் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுறேன், ஆனால் குழந்தை இல்லை. சரி திருப்பி என்ன பண்ணுறேன், ஒரு லாங் கேப். சரி கடவுள் கொடுக்கும்போது கொடுத்தோன்னு ப்ரேயரை நிறுத்திட்டேன், இது பண்ணுறது எக்ஸ்பெக்டேஷன் நிறுத்திட்டேன். திருப்பி இப்படியே போச்சு, ஒரு 4 வருஷம் அப்படியே போச்சு. போன வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா உன் காத்திருப்பு முடிஞ்சதுன்னு ஒன்று வந்தது. சரி கடவுள் இந்த வருஷம் தான் கொடுப்பார் போல இருக்கு, அதுதான் நம்ம சிம்பாலிக்காக சொல்கிறாருன்ட்டு ஒரு 6 மாதம் திருப்பி அதேமாரி உழுந்து ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே. 6 மாதம் போதும் திருப்பி அவ்வளோதான், சரி நமக்கு இது கிடைக்காது, எப்போ கொடுக்குறாரோ அதே கொடு. மறுபடியும் ஒரு 6 மாதம் அப்படியே போயிடுச்சு. திருப்பி இந்த வருஷம் வாக்குத்தத்தம் ரெட்டிப்பான நன்மைன்னாரு, அதே சேம் தான். ஆனால் இந்த வாட்டி 6 மாதம் இல்லை, 5 மாதம். 5 மாதம் அதேமாரி ப்ரேயர் பண்ணுறது, ஜெபிக்கிறது எல்லாமே சர்ச்சுக்கு கரெக்டாக வருது அப்படின்னு. திருப்பி எனக்கு எதுவுமே கிடைக்கல, லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வருது. திருப்பி என்ன பண்ணிட்டேன், ஒரு 5 மாதம் போனோடனே கிட்டத்தட்ட மனசு வெறுத்து போய் என்ன சொல்லிட்டேன்னா, பார்ப்போம் இந்த வருஷம் நீ உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நடந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைனா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு நான் அப்புறம் ப்ரேயர் எதுவும் பண்ணல, நான் நார்மலாக இருந்தேன். ஆனால் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இன்னும் இந்த மாதம் முடியறதுக்கு எனக்கு என்னை விட என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா எனக்கு எதுவுமே அறக்குறை தான், நம்பிக்கையாக இருந்தாலும் சரி எல்லாமே. அவங்களுக்கு அபார நம்பிக்கை. இன்னும் முடிய 2 மாதம் இருக்குது, வெயிட் பண்ணுண்ணா. கடைசியில் பார்த்தா போன மாதமே கரெக்டாக மந்த்து முடியும் போது, வருஷம் முடியல மந்த்து முடியும் போதே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் எந்த ஹாஸ்பிட்டல் போகிற வேலையும் இல்லை, யார்கிட்டையும் போய் என்ன கேட்கணும் பிரச்சனைன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கேட்காமலே கொடுத்தாரு. இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, என்னை விட யாருமே இந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக வரமாட்டேன், ப்ரேயர் கரெக்டாக பண்ண மாட்டேன். ஒரு எனக்கே கொடுத்துருக்கிறாருன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாமே